Okay, good evening. என்னோட வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு பாருங்க. உங்களோட போர்ட் கிளியராக இருக்கான்னு பாருங்க. எஸ்ன்னு சொல்லிச்சேன்னா எனக்கு சாட்ல ஒரு மெசேஜ் உண்டு தாங்க எஸ்ன்னு சொல்லி. குட் ஈவினிங், குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங். எல்லாருக்கும் குட் ஈவினிங். எஸ், ஓகே, ரைட். ஸோ எல்லாருக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ நாங்கள் இன்றைக்கு எங்கள் பார்ட் டூக்குள்ள போய்க்கொள்வோம், சரிதானே? ஸோ எஸ்டர்டே வந்து பார்ட் ஒன் நடந்தது. குட் ஈவினிங். ஓகே, ரைட். ஓகே, எஸ்டர்டே வந்து பார்ட் ஒன் செய்த நாங்கள். ஸோ சம்திங் ஏதோ ஒன்று இதை விட நீங்க பெட்டராக எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன், சரியா? அண்ட் இன்றைக்கு ஸோ பார்ட் டூக்குள்ள நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா பார்ட் டூ எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம், சரியா? ஸோ இந்த ஃப்ரீ செமினார் அரேஞ்ச் பண்ணி இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு சொல்லி சொன்னா எஜியூ ஃபேமிலி சார்பாக இந்த ஃப்ரீ செமினார் வந்து வழங்கப்படுது. அண்ட் அவங்க வந்து கிரேட் 11 அண்ட் 10க்குரிய ஒரு குரூப் ஒன்று ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க அதுல வந்து உங்களோட அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தேவையான நோட்ஸ்கள் அண்ட் ஃப்ரீ செமினார் டீச்சர்ஸ் நடத்துறது அண்ட் பேப்பர்கள் எல்லாம் நீங்கள் அதுல இருந்து எடுத்துக்கொள்ளலாம், சரியா? ஸோ என்னோட வேண்டுகோள் உண்டு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ள வேணும் என்றுதான், சரியா? அண்ட் இந்த செமினார் வந்து என்னோட விஷன் எஜுகேஷன் சென்டரால நடத்தப்படுது, சரிதானே? ஸோ இங்கிலீஷ் செமினார், சரியா? நாங்க வந்து கிரேட் 6ல இருந்து ஏஎல் அண்ட் ஸ்போக்கன் செய்யறாங்க, சரியா? சோ யாருக்காவது விருப்பம் யாராவது இருந்தால் நீங்கள் அதை தெரிவுபடுத்திக் கொள்ளலாம், சரியா? கிளாஸ் நடக்குதுன்றத நீங்க தெரிவுபடுத்திக் கொள்ளலாம் அவங்களுக்கு, சரியா? ரைட், ஓகே. இன்னைக்கு நாங்க எங்களோட பாட்டுக்கு வந்து கொள்ளுவோம். நேற்று நான் உங்களுக்கு சொன்னான் பாட்டு பத்தின விஷயங்கள். அதாவது பார்ட் ஒன் அப்படின்னு சொல்றது எப்பயும் 40, அதாவது 40 மார்க்ஸுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம், சரியா? பார்ட் டூ பொறுத்த வரைக்கும் 60 மார்க்ஸுக்கு வரக்கூடிய விஷயம், 60 மார்க்ஸுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த பேப்பர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பேப்பர், சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ட் ஒன்னுக்கு பிறகு பார்ட் 2 ஹவர்ஸ் நடைபெற பெற ஒரு பேப்பர் உண்டு தான் வந்து இந்த 60 மார்க்ஸுக்குரிய பேப்பர். லைக் அது நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா மோஸ்டா அண்டர்லைன் பண்ற மாதிரி தான் இருக்கும் எல்லா இடமும். நீங்க கொண்டு போய் எழுத வேண்டிய தேவைகள் எந்த இடத்துலயும் இருக்காது, சரியா? சோ கூடுதலாக அண்டர்லைன் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும் எல்லா இடமும். நீங்க எழுதக்கூடிய ரெண்டே இடம் உண்டு, சார்ட் அல்லது லெட்டர் எழுதுவீங்க, அல்லது கூடுதலாக அட்டன் பண்றது சார்ட் தான் அட்டன் பண்றேன் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னொரு பார்ட் நீங்க எழுத வேண்டும்னு சொல்லி சொன்னா அது எஸ்ஏ பார்ட்டாக இருக்கு, சரியா? சோ அவ்வளவுதான் வந்து நீங்க இந்த பார்ட் டூல எழுதுற விஷயம். மற்றபடி எல்லாமே இப்ப அண்டர்லைன்ல தான் வருது, சரியா? இந்த முதல் வந்து நீங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா லைக் எழுதுற மாதிரி தான் கொடுத்து கொண்டிருந்தவங்க. பட் இப்ப எல்லாம் அண்டர்லைனுக்கு வந்துட்டு லாஸ்டா வந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எடுத்து பாத்தீங்கன்னா லைக் அதோட அண்டர்லைன் பண்ற 3 ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க, சரியா? சோ ஆப்ஷன் கொடுக்குற டைம் என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா 1 ஆப்ஷன் அதுக்கு சம்பந்தப்பட்டு இருக்காது. சோ அதை முதல்ல தட்ட பார்க்கணும். அதை தட்டிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா மேல இருக்கக்கூடியது 2 ஆப்ஷன் 50-50. ஒன்று போட்டா சரி வரும் அல்லது பிழை வரும், சரியா? ஏன்னா நீங்க 3 ஆப்ஷன் வச்சு யோசிக்கும் பொழுது லைக் பர்சன்டேஜ் படி பாத்தீங்கன்னா 33.33 அப்படி பர்சன்டேஜ்ல நிக்கும். 3 ஆப்ஷன் வைக்கும், அதே இது நீங்க ஒன்றை தட்டிட்டீங்கன்னா 50-50. ஒன்று போட்டா சரி வரும் அல்லது பிழை வரும். கரெக்டானதை போட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஓகேயாக இருக்கு, சரியா? சோ நான் தான் சொல்ல வந்தது. இப்ப உங்களோட பேப்பர் ஒன்னுக்குள்ள போவோம், சரியா? பேப்பர் டூ. பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் நம்பர் 9 அப்படின்னு சொல்றது 3 மாடல்ல தான் எப்பயும் வரும். 3 மாடல்ல தான் எப்பயும் வரும். முதலாவது மாடல் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டீங்களாக இருந்தால் முதலாவது மாடல் எப்படி வரும்னா வேர்ட் கிளாஸ். டெஸ்ட் நம்பர் 9 பொறுத்த வரைக்கும் முதலாவது வர்றது எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொல்லி சொன்னா வேர்ட் கிளாஸ் சம்பந்தப்பட்டதாக இருக்கு. வேர்ட் கிளாஸ் என்ன? இஃப் கிளாஸ் நான் கதைக்கிறது, நான் கதைக்கிறது வேர்ட் கிளாஸ். வேர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றது நவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப் இந்த நாலும் சேர்ந்ததுதான் வேர்ட் கிளாஸ். நவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப். அப்ப எனக்கு என்ன தெரியணும்டா இந்த 4 பத்தின ஒரு முழுமையான ஒரு விளக்கம் என்கிட்ட இருக்கு, சரியா? இந்த 4 பத்தின முழுமையான ஒரு விளக்கம் இருக்கு. சில பேருக்கு இப்ப நான் வேர்ட் கிளாஸ் போட்டது என்ன கொஸ்டின்ன்றது அந்த தெரியாம இருக்கும். என்ன மாதிரியான கொஸ்டின் அவங்க தந்திருப்பாங்க? ப்ரொடெக்ட், ப்ரொடக்ஷன், ப்ரொடக்டிவ்,
இப்படி ஒரே வேர்ட் சார்ந்ததாகத்தான் வந்து கொண்டு இருக்கு. ப்ரொடக்டிவ்லி இப்படியான விஷயம், மேனேஜ்மெண்ட், மேனேஜரியல் இப்படியான விஷயம். சரியா? சோ அட்டன் மதன் வேர்ட் கிளாஸ் சம்பந்தப்படுறேன்னு சொல்றது. சோ எனக்கு வந்து இந்த டைப்ல ஒரு கேள்வியோடு கண்டிப்பாக வரும். சரியா? ஒன்று வரும். அல்லது இந்த டைப்ல வர இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க பாருங்க, டூ டூ டிடபிள்யூ போகணும். டூ சரியா? டூ அதாவது ஒரு பேராகிராஃப் ஒன்று ஸ்டார்ட் ஆகி டேஷ் விழும். சரியா? டேஷ் விழுந்ததுக்கு பிறகு இப்படி தந்திருப்பாங்க. இந்த மூணு வாசிக்கும் பொழுது எப்படி இருக்குன்னு சொல்லிச்சோன்னா நீங்க சேமா தானே வாசிப்பீங்க. டூ 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 தான், எல்லாமே டூ தான். கரெக்டா? ஆனா இவர் கொடுக்க போற மீனிங் வந்து டிஃப்ரெண்ட். இவர் கொடுக்க போற மீனிங் டிஃப்ரெண்ட். இந்த டூ அப்படின்றது ப்ரிப்போர்ஷனை சாரக்கூடிய ஒன்று இக்கு அப்படின்னு நாங்க சொல்லுவோம் ப்ரிப்போர்ஷன்ல படிக்கும்போது. இந்த டூன்றது நம்பர் டூ. இந்த டூன்றது டூ ஸ்பைசி அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்கு. அந்த ரொம்ப மிகவும் அப்படின்னு சொல்ல டூ ஹாட்னு சொல்லிச்சோன்னா ரொம்ப வெப்பமாக இருக்கு, ரொம்ப ஹாட்டா இருக்கு, வெக்கையா இருக்கு. அந்த ரொம்ப அப்படின்றதுக்கு தான் இந்த டூ வரும். ஒன்று இது அல்லது இது. இன்னொரு மாடல் இருக்கிற. சரியா? அவர்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னா கிரேட் 10 பேப்பர் தான் கூடுதலாக நீங்கள் எடுக்க வேண்டி வரும். சரியா? அவர் யாருன்னு சொல்லி சொன்னா லைக் இப்படி ஒரு பாக்ஸுக்குள்ள கொஞ்சம் வேர்ட்ஸ் கொஞ்சம் கொடுத்திருப்பாங்க. பாக்ஸுக்குள்ள கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. மேபி அதுல இருக்க வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம கூட இருக்கலாம். சரியா? லைக் ஒரு பேராகிராஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு நடுவுல என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு கேப் கொண்டு விட்டு பிராக்கெட்டுக்குள்ள ஒரு டெஃபினிஷன் மாதிரி ஒன்று கொடுத்திருப்பாங்க. பிராக்கெட்ல என்ன செய்வாங்க, டெஃபினிஷன் மாதிரி ஒன்று கொடுத்திருப்பாங்க. இந்த டெஃபினிஷன் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுவாங்க. இப்ப இதை எப்படி செய்து கொள்றதுன்னு சொல்லி சொன்னா இந்த டெஃபினிஷன்ல இருக்கக்கூடியவர் எப்படிப்பட்டவர்னா இங்க இருக்கிற ஏதோ ஒரு வேர்டோட விளக்கம் தான் இதுல இருக்கு. அந்த விளக்கம் யார் எந்த வேர்டுக்குரியதுன்றத கண்டுபிடிக்கிறது. அதான் இதுக்குரிய ஆன்சராக இருக்கு. அல்லது பேராகிராஃப வாட்சி கொண்டு வரும்போதே உங்களுக்கு அந்த இடத்துல யார் வரும்னு மேல இருந்து கண்டுபிடிப்பீங்களாக இருந்தா அதை போடலாம். இந்த பார்ட் செய்யறதுக்கு, இந்த மூன்றாவது பார்ட் செய்யறதுக்கு லைக் எங்கட சென்ட்ரல் ஐராக்களுக்கு தெரியும் நிறைய பிராக்டிஸ் எடுக்கணும். நிறைய பிராக்டிஸ் எடுத்ததுக்கு பிறகு லைக் ஒரு 15 பேப்பர் தாண்டினதுக்கு பிறகு அவைகளுக்கு தெரியும் வந்த கேள்வி. அதாவது நாங்க எப்பவுமே பயன்படுத்துற வேர்ட்ஸை தான் திருப்பி 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 கேட்டிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருப்பாங்க அவ்வளவுதானே தவிர பட் ரிப்பீட்டடான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் அந்த விஷயம். சரியா? சோ இந்த மூன்று மாடலும் தான் இருக்கு. இப்ப கிட்டடியில லைக் ஒரு மாடல் வந்திருக்கு. லைக் சரியான வேர்ட் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் ஒரு சரியான வேர்டாக இருக்கணும் அந்த விஷயம். அதை மட்டும் டிக் பண்ற மாதிரி வந்திருக்கு. அது நீங்கள் செய்து கொள்வீங்களா? அது ஈஸி. இந்த முறை எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து இந்த வேர்ட் கிளாஸ் டெஸ்ட் நம்பர் 9க்குரிய வேர்ட் கிளாஸ் சம்பந்தப்பட்டது. சோ அதுல ஒன்றுதான் நான் போட்டிருக்கிற விஷயம். சோ அதைத்தான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லிச்சோன்னா இதை கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் என்ன விஷயம்ன்றது. சரியா? அதாவது நீங்கள் எவ்வளவு பேப்பர் செய்யறீங்கன்றதுதான் உங்களோட இங்கிலீஷ் எக்ஸாம் மார்க்ஸை தீர்மானிக்கும். திருப்பி நேற்று நான் அதுதான் உங்களுக்கு சொன்னேன். என்ன பேப்பர் செய்யற ஆட்களுக்கு தெரியும். நான் ஒவ்வொரு நாளும் எங்கட குரூப், அதாவது எங்கட சென்டர்ன குரூப்புக்கு நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேப்பர் போடுவேன். இந்த காலையும் பெஸ்ட் அண்ட் ப்ரொவின்ஸ் பேப்பர் போட்டிருந்தேன் நான் செய்யறதுக்கு, பிராக்டிஸுக்கு போடுறது. ஏண்டா நம்ம எவ்வளவு செய்யறோம்ன்றதுதான் வந்து நம்மளோட மார்க்ஸை கடைசியில கொண்டு போய் தீர்மானிச்சு விடும். சரியா? லைக் ஒரு 2 பேப்பர் செய்து போட்டு நீ எக்ஸாமுக்கு போனாயாக இருந்தால் எப்பயும் எடுக்கிற மார்க்ஸ் தான், ஃபெயில் தான். அதை நான் முன்னாடியே சொல்லிடுவேன். சரியா? சோ ஒரு பிள்ளை எவ்வளவு பேப்பர் செய்துன்றதை வச்சுக்கொண்டு லைக் நான் மார்க்ஸை டிசைட் பண்ணுவேன். அந்த டிசைட் பண்ண மார்க்ஸ்ல தான் இப்பயும் சில பேர் இருக்கிறேன். சரிதானே? ரைட். சோ நீங்க பிராக்டிஸ் எடுப்பீங்கன்னு நம்புறேன். சரியா? நான் சொல்ற சில கீ பாயிண்ட்ஸை வச்சுக்கொண்டு செய்யலாம் டெஸ்ட் நம்பர் 9. இந்த மாதிரி வரும்னு இந்த முறை ஒரு எதிர்பார்க்கப்படுகிற ஒரு விஷயம். சோ கேள்விக்குள்ள வந்து கொள்ளுங்க, டெஸ்ட் நம்பர் 9க்குள்ள வந்து கொள்ளுங்க. ரைட். அதாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா நவுன் தெரிஞ்சிருக்கணும். நவுன் அப்படின்னு சொல்றவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். வேர்புன்றவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அட்வர்ப் அப்படின்றவர் யாருன்னு தெரியணும் எனக்கு. இந்த நாளும் தான் இந்த வேர்ட் கிளாஸ தீர்மானிக்கும். சரியா? நவுன் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தெரியும், பெயர் சொல். கரெக்ட், பெயர் சொல் தான். அது எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுல இருந்து அதான் படிக்கிறோம், பெயர் சொல் தான் படிக்கிறோம். நேம், பிளேஸ், திங்ஸ் அப்படின்னு சொல்லிதான் நாங்க படிச்சு கொண்டு வரோம். சரியா?
இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் திங்ஸ்ன்றது மட்டும்தான் தெரியுமே தவிர வேற எதுக்கும் தெரியாது. லைக் ஒருத்தண்ட பேரை சொன்னா நவுனுண்டு சொல்லுவார், ஒருத்தண்ட இடத்த சொன்னா நவுனுண்டு சொல்ல தெரியும், ஒரு திங்ஸ சொன்னா நவுனுண்டு. ஆனா அதை தாண்டியும் சில நவுனுகள் இருக்கு, எனக்கு தெரியாது. சரியா? இப்ப ஒரு விஷயம் இருக்கு, இந்த டெஸ்ட் நம்ம 9 அட்டன் பண்ணும்போது ஒரு இப்ப மேனேஜ்மெண்ட், மேனேஜரியல், மேனேஜிங் இப்படி எல்லாம் இருக்கு, கொஞ்சம் வேர்ட்ஸ் இருக்கு. இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் தமிழ் தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னா அந்த கேள்வி செய்யலாம். ஏன்னா சின்ன சின்ன முகாமைத்துவம், முகாமைத்துவையாளர் அப்படி அந்த சின்ன சின்னதுலதான் விட்டு கொண்டு போகும். சரியா? இல்ல அப்படின்னா ட்ரிக் தான் போகணும், வேற வழி இல்லை. சரிதானே? இல்லைன்னா ட்ரிக் வழியா தான் அதை அட்டன் பண்ணணும். அடுத்தது யாருன்னா இந்த வேர்ப் செக்ஷன். இந்த வேர்ப் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், வினைச்சொல். அது 1ஆகவும் இருக்கலாம், 2ஆகவும் இருக்கலாம், 3ஆகவும் இருக்கலாம். வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3ஆக இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். அஜெக்டிவ் அப்படின்றது நேற்று நான் உங்களுக்கு கொஞ்சமாக கதைச்சு போட்டு விட்டேன். லைக் நவுனுக்கு முன்னாடி, அதாவது நவுன் எப்படிப்பட்டவர்ன்றத வந்து ஒரு டிஃபைன் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் யாராக இருப்பாருன்னு சொல்லி சொன்னா அஜெக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. பெயரடை, தமிழ்ல சொல்லும் பொழுது பெயரடை அப்படின்னு சொல்லுவோம். பேருக்கு அடையாக வரக்கூடிய, அதாவது பேரடை, பேரடைன்னு நினைக்கிறேன் தமிழ்ல. ஓகே, சோ நவுனை வந்து டிஃபைன் பண்ணும், அதாவது நவுன் எப்படிப்பட்டவர்னு சொல்லக்கூடிய ஒன்றுதான் அஜெக்டிவ். அட்வர்ப் அப்படின்னு சொல்றது லைக் இவர் வேர்போட சம்பந்தப்பட்டவர், இவர் எப்படி நவுனோட சம்பந்தப்பட்டிருக்கிறாரோ இவர் வேர்போட சம்பந்தப்பட்டிருப்பார். அதாவது அட்வர்ப் அப்படின்னு சொல்றவர் வேர்ப் அப்படிப்பட்டவர்னு சொல்லியிருப்பார். சரியா? சோ அதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். கூடுதலாக அட்வர்ப் வாரது குறைவு, வந்தால்தான் அந்த இடத்துல யோசிக்க வேண்டி வரும். சரியா? ரைட். இப்ப நாங்க வந்து ஒரு சில விஷயம் கதைப்போம். சரியா? எனக்கு சொல்லுங்க பாப்போம். ரைட், எனக்கு சொல்லுங்க நவுன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். ஒன் செகண்ட். ரைட், ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். நவுன் அப்படிப்பட்டன்றது, அதாவது நவுனை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகள்ல ஒரு வேர்ட் என்னென்ன லெட்டர்ஸ்ல, என்னென்ன எழுத்துக்கள்ல முடிஞ்சிருந்தால் நவுன் அப்படின்னு சொல்லலாம். ஆன்சர் மீ. சாட்ல ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம், குயிக். ஒரு நவுன் என்னென்ன லெட்டர்ல முடிவடைஞ்சிருந்தால் அவரை நவுன் என்று நாங்கள் தீர்மானிக்கலாம், எடுக்கலாம். இவர் ஒரு நவுன் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். இவ்வளவு பேப்பர் செய்திருக்கிறீங்க, எவ்வளவு, ஐ திங்க் 2 இயர்ஸ் சரியா கடந்து வந்திருக்கிறீங்க. ஒரு நவுனை ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி சொன்னா ஏன்னா உங்களோட பிரெக்கெட்டுக்குள்ள லைக் ஒரு பிளேஸோ நேமோ திங்ஸோ தரப்போறது கிடையாது. அது ஒரு வேறுபட்ட நவுன், நவுன் தான். ஆனா அது கொஞ்சம் படிக்கணும். கொஞ்சம் என்ன மாதிரியான வேர்ட்ஸ்ல முடிவடைந்து இருந்தால் வருது. குட். இதெல்லாம் தான் படிக்கிறது. இதுதான் வந்து கீ நோட். இதுதான் முக்கியமான விஷயம். இதுவே தெரியலண்டா கஷ்டம். ஏன்னா இவர் எடுத்துறாங்கண்டா இவங்கள ஒரு சொல் முடியும்னா நீ டைரக்டா பிக்ஸ் பண்ணிக்கலாம் அவர் நவுன் சொல்லி. என்ன சொல்லலாம் இவரை நீங்க?
பிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம், இவர் நவுன் சொல்லி பிக்ஸ் பண்ணலாம். சரியா? டிஐஓஎன்ல முடிகிற மாதிரி ஒரு சொல் சொல்லுங்க பார்க்கலாம். டிஐஓஎன்ல முடிகிற மாதிரி ஒரு சொல் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் எழுதி போட்டிருக்கிற எழுத்துக்கள்ல முடியக்கூடிய ஒரு சொற்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஓஆர் ரைட். டெலிவிஷன் டெலிவிஷன் ரைட். டெலிவிஷன் எஸ்ஐஓஎன் ரைட். டிஐஓஎன் எம்இஎன்டி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் முடியக்கூடிய ஆட்கள். ஸ்டேஷன் ரைட் குட். எம்இஎன்டி ப்ரொடக்ஷன் குட். டிஐஓஎன் வேற வேற இடத்துல எதிர்பார்க்கிறேன். மேனேஜர் இஆர் ஓகே. மேனேஜ்மெண்ட் ஓகே. டெவலப்மெண்ட் ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட் எல்லாம் சும்மா போயிட்டு ஒரு ஆள்கிட்ட ட்ரீட்மெண்ட் என்ன வேர்ட் கிளாஸ்னு கேட்டா சொல்ல கடைசி வரையும் சொல்ல மாட்டார். சரியா? நவுன் உண்டு. எஜுகேஷன் குட். ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு. எஜுகேஷன். மியூசிஷியன் ரைட். வெக்கேஷன் கவர்மெண்ட் இந்த வருது. சரியா? உங்களுக்கு நோட் பண்ண இப்ப தெரிஞ்சிருக்கும். சரிதானே? இதுல இன்னொரு தரம் நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். டிஓஎன் கிங்டம் வரலாம். இந்த மியூசிஷியன் சிஐஏஎன். சரியா? இப்படிப்பட்ட எழுத்துக்களை கொண்டு முடிகிறார்கள். கூடுதலாக எப்படிப்பட்டவையலா இருப்பினம் என்று சொல்லி சொன்னா கூடுதலாக நவுன், அதாவது நவுன் தான். சரியா? சோ இந்த இஆர் டியூஆர் எல்லாம் கிரியேச்சர் அப்படின்லாம் வரும். சரியா? சோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியணும். இப்படியான வேர்ட்ஸ் எல்லாம் முடியறதெல்லாம் நவுன் உண்டு கண்டுபிடிக்க தெரியணும். ஃப்ரீடம் குட் வருது. ஓகே ரைட். நோட் பண்ணிக்கொள்ள வேண்டிய விஷயம். சரியா? நோட். நான் ஏற்கனவே சொன்னால் செமினார் லைக் குடுக்க பேப்பருக்கு ஆன்சர் பண்ண நாங்க வாரது கிடையாது. செமினார்ன்றது கொஞ்சம் கீ பாயிண்ட்ஸ், தெரியாத விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு போறது. சரியா? அந்த வகையில நீங்க நோட் பண்ணிக்கொள்ளலாம் இந்த வேர்ட்ஸுகள். சரியா? இப்ப ஒரு நவுன் வரணும் என்று சொல்லி சொன்னா எந்தெந்த இடத்துல நவுன் வரலாம் நான் கேட்கிறேன். ஒரு நவுன் ஒரு சென்டென்ஸ்ல வரணும் என்று சொல்லி சொன்னா எந்தெந்த இடத்துல வரலாம்? சப்ஜெக்ட் குட். வேற இன்னும் எதிர்பார்க்கிறேன். adjective plus noun good. வேற ஏ தர்மினி குட். ஏ அந்த ஆர்டிகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு ஆள். திஸ் தட் தீஸ் தோஸுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு ஆள். அடுத்தது ஒப்ஜெக்டாக வரக்கூடிய ஒரு ஆள். குட். அடுத்தது மெயினான விஷயங்கள். ஒப்ஜெக்ட் ஒப்ஜெக்ட் வேற இடம். ப்ரிப்போசிஷன் பிளஸ் noun குட். எதிர்பார்த்த ஒரு விஷயம். சரியா? இங்க கவனிங்கோ. லைக் நவுன் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தெரியும். சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் ஆப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸ் உருவாக்கணும்னா இந்த மூன்றும் இருக்கணும். ஒரு சென்டென்ஸ் அதாவது முழுமை பெற்ற ஒரு சென்டென்ஸ் உருவாக்கணும்னா இந்த மூன்றும் இருக்கணும். சப்ஜெக்ட் இருக்கணும், verb இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும். சப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு இடத்தை தான் யார் பிடிப்பாருன்னு சொல்லிச்சுன்னா நவுன் பிடிப்பார். ப்ரொனவுனும் பிடிக்கும். சரியா? ப்ரொனவுன் தான் நவுனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். சோ ப்ரொனவுன் பிடிக்கும். இப்ப எனக்கு தேவை நவுன் எந்த இடத்துல வரும்ன்றது. சரியா? ஒப்ஜெக்ட் அப்படின்றவரை நான் ஏன் கதைக்கிறேன் நவுன் எடுப்பாருன்னா உங்க ஆக்டிவ் பசிவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒப்ஜெக்ட் என்ன செய்வாருன்னு சொல்லிச்சுன்னா முன்னாடி போவார். அப்ப முன்னாடி போகைக்க அது உங்களோட ரூல் நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த ஒப்ஜெக்ட் முன்னாடி போகும், சப்ஜெக்ட் பின்னாடி தான் வரும். அப்ப கண்டிப்பா இந்த ஒப்ஜெக்ட் யாராக இருக்கணும்னு சொல்லி சொன்னா நவுனாகத்தான் இருக்கணும். ஏன்னா இந்த இடத்தை இவர் பிடிக்கிறாருன்னு சொல்லி சொன்னா பிடிச்சும் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி சொன்னா அவர் கண்டிப்பாக யாராக இருக்கணும்னா நவுனாத்தான் இருக்காரு. சரியா? அதுக்கு பிறகு சரியா முதல் ரூல் சொல்லிட்டேன். முதலாவது இடம் அதாவது வேர்புக்கு முன்னாடி இருக்க பார்ட். அடுத்தது ஒப்ஜெக்ட் பார்ட் சொல்லிட்டேன். அடுத்தது யாருன்னு சொல்லி சொன்னா ஆர்டிகல். ஆர்டிகல் யார் யார் இருக்கணும்? ஏ அண்ட் த. இந்த மூணுக்கு பிறகும் யார் தான் வருவான்னு சொல்லி சொன்னா நவுன் தான் வரும். இந்த மூணுக்கு பிறகும் யார் தான் வரும்? நவுன் தான் வரும்.
சரியா? அதுக்கு பிறகு this, that, these, those, many, இப்படியான வேர்ட்ஸ்களுக்கு பிறகு வரக்கூடிய ஆக்கள் அவையெல்லாம் சம். இப்படியான வேர்ட்ஸுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு ஆள் பிடித்த ஒரு ஆள் டேஷ் விழுகுதுன்னா அந்த இடம் நவுனுக்குரிய இடமா தான் இருக்கு. முக்கியமான ஒரு ஆள் தான் யாருன்னு சொல்லிச்சுன்னா நேற்று நான் கதைச்சுனா அஜெக்டிவ் பிளஸ் நவுன் தான் எப்பயும் சொல்றாங்கன்னு சொல்லி. அப்ப ஒரு அஜெக்டிவ்க்கு பிறகு ஒரு டேஷ் விழுகுதுன்னா அந்த இடத்தை நிரப்ப வேண்டியவர் யாராக இருப்பாருண்டா நவுனாக இருப்பார். அடுத்த செக்டான் யாருன்னு சொல்லிச்சோன்னா ப்ரிப்போஷன். ப்ரிப்போஷனுக்கு பிறகு ஒரு டேஷ் விழுதுன்னா கூடுதலாக ஒரு நவுன் தான் அந்த இடத்துல வரும். ப்ரிப்போஷனுக்கு பிறகு விழுதுன்னா யார் வரணும்? நவுன். சோ நான் கொஞ்சம் வேர்ட்ஸ் தந்திருக்கிறேன். சோ இவையெல்லாம் எந்தாகும் பொழுது அது நவுனாக இருக்கணும். சோ அடுத்தது வந்து இந்த நவுன் எங்க யூஸ் பண்றேன்னு நான் சொல்லி இருக்கிறேன். ஒன்று சப்ஜெக்ட் இடத்துல யூஸ் பண்ணலாம், ரெண்டாவது ஒப்ஜெக்ட் இடத்துல யூஸ் பண்ணலாம், அடுத்தது ஆர்டிகல் ஏ அண்ட் க்கு பிறகு யூஸ் பண்ணலாம், அடுத்தது தட், திஸ், தோஸ், தீஸ், மச், சம் இப்படியான விஷயங்களுக்கு பிறகு யூஸ் பண்ணலாம், மற்றது ப்ரிப்போஷனுக்கு பிறகு யூஸ் பண்ணி கொள்ளலாம். அண்ட் அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். சரியா? சோ இதுதான் வந்து என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா நவுன்ன்ற ஒரு விஷயம். சரியா? நவுன் வந்து இங்கதான் வந்து என்ன செய்யப்படும்னு சொல்லி சொன்னா யூஸ் ஆகும். சரியா? இப்ப இவ்வளவு நோட் பண்ணி வச்சிருக்கொள்ளணுமா? இதுதான் தேர்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு வேர்ப் பார்ட்டுக்கு வர வேர்ப் பார்ட். வேர்ப் பார்ட் வேர்ப் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தெரியும், வினை சொல்லுன்றது தெரியும். சரியா? செய்யற ஒரு செயல் பி வேர்ப்புகள் எல்லாம் இதுக்குள்ளதான் வரும். சரியா? இப்ப எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு வேர்ப் முடிவடையணும் என்று சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும் நார்மலாகவே இடி வேர்ப் 2 வேர்ப் 3க்கு வரலாம் கூடுதலா. இல்லைன்னு சொல்லி சொன்னா நான் எக்ஸ்ட்ராவாக 3 லெட்டர் சொல்லி கொடுத்துருக்கிறேன். என்னென்ன வேர்ப்? டக்கு மெசேஜ். குட் குட். தர்பினி, ஜர்மிலன், சஜிதா, குட். ஞாபகம் இருக்குது. ரைட். ஒரு சொல் IFY-ல முடிஞ்சிருக்கணும், அல்லது ஒரு சொல் ISC அல்லது IZT-ல முடிஞ்சிருக்கணும், அல்லது ஒரு சொல் ATE-ல முடிஞ்சிருக்கணும். ஞாபகம் இருக்கணும். இதெல்லாம் வேர்புன்னு தெரியணும். இப்ப பார்ட்டிசிபேட் அப்படின்றது பார்ட்டிசிபேட் சும்மா இப்படி நான் கொடுத்தேன்டா இது எனக்கு வேர்புன்னு கண்டுபிடிக்க தெரியணும் முதல்ல. அதுதான் முக்கியம். இதுண்ட ஏடியில முடிஞ்சிருக்குது, ஏடியில இருக்கு. அப்ப யாராகத்தான் இருப்பார்? இவர் வேர்பாகத்தான் இருப்பார். மேக்னிஃபை, மேக்னிஃபை, IFY. மேக்னிஃபைன்னு ஒரு ஆள் சொல்றாருன்னா எனக்கு மீனிங் தெரிய வேணாம். இது வேர்புன்னு தெரிஞ்சா முதல் அது காணும். என்ன டெஸ்ட் எனக்கு அதுதான் எனக்கு தேவை, மீனிங் வேணாம். இதை வச்சு கண்டுபிடிப்பியான்னு தான் பாக்கணும் முதல்ல. தெரியும் IFY-ல முடிஞ்சா தட்ஸ் வேர்புக்குள்ள போற ஒரு விஷயம். கடகடன்னு நோட் பண்ணிக்கொள்ளும். எனக்கு டைம் இல்ல. சரிதானே? லைக் ஒரு வருஷத்துக்குள்ள நான் செகண்ட் பார்ட் பேப்பர் ஃபுல்லா பினிஷ் பண்ணணும். சரியா? நான் சொல்ல மாட்டேன் லைக் நீங்க இதை எழுதி கொள்ளுங்கலாம் நான் சொல்லிக்கொண்டு இருக்க மாட்டேன். நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க தேவையான விஷயங்களை. சரியா? ரைட். இன்னொரு விஷயம் சொன்னா, நம்ம வேர்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க தவிர வேறொருத்தர் சொன்னா. யார் சொன்னா? வேர்ப் பிளஸ் இடி அது இருக்கணும். அது எல்லாருக்குமே தெரியும். இடி வந்துச்சுன்னா லைக் சொல்லிடுவாங்க. இன்னொரு விஷயம் சொன்னான், ஒரு வேர்ப் வாரத்துக்கான இன்னொரு விஷயம் சொன்னான். ரைட். அதுக்கு நான் பாரு பேஸ் ஃபார்ம். ரைட். அதான் விஷயம். பேஸ் ஃபார்ம் தான் இப்ப கதைக்க வந்தேன். அதாவது உங்களுக்கு இப்ப குறிப்பிடப்பட்ட கொஞ்சம் வேர்ட்ஸ் தந்திருக்காங்க. சரியா? இப்ப நான் அந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் எழுதுறேன், பிராக்கெட்டுக்குள்ள எழுதுறேன். சரியா? இப்ப பாருங்க, மேனேஜர், மேனேஜ்மெண்ட், மேனேஜரியல்,
மேனேஜிங் மேனேஜிங் மேனேஜ் இப்படி கொஞ்சம் தாரு. சரியா? இப்படி கொஞ்சம் வேர்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. MENTல முடிஞ்சா தெரியும் நவுன் உண்டு, ERல முடிஞ்சா தெரியும் நவுன் உண்டு, ILக்கு வரையில. இப்ப ஒரு விஷயம் வந்து சொல்றேன். சரியா? கவனிச்சுக்கொள்ளணும். படியா கவனிச்சுக்கொள்ளணும். இப்படி குறிப்பிடப்பட்ட வேர்ட்ஸ் வரும்போது உங்களோட சென்டென்ஸுக்குள்ள வரும்பொழுது, அதாவது இவ்வளவும் ஒரு வேர்டுல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. சொல்ல மாதிரிதான் விளையங்குள்ளும் ஒரு வேர்டுல இருந்து தான் எல்லா வேர்ட்ஸும் தொடங்கி இருக்கும். அந்த வேர்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க பார், இந்த மேனேஜ் அப்படின்னு சொல்ற ஒரு வேர்டுல இருந்து தான் மற்றதெல்லாம் தொடங்கி இருக்கும். மேனேஜ் ஆர போட்டு மேனேஜர் ஆக்கியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் அங்கால MENட்ட போட்டு மேனேஜ்மெண்ட் ஆக்கியிருக்காங்க. மேனேஜ் அரியல் ILல போட்டு மேனேஜரியல் ஆக்கியிருக்காங்க. மேனேஜிங் அதாவது ING சேர்றப்பீங்க பிரச்சனையாது எடுத்திருக்காங்க. மேனேஜிங். ஆனால் இந்த நாளும் உருவாக்குறதுக்கு காரணமா இருந்த வேர்டு யாருன்னா இந்த மேனேஜ்ன்ற ஒரு வேர்ட், ரூட் வேர்ட். அதாவது ரூட்னா என்ன, வேர்ல இருந்தா டக்கு டக்குனு மரம் முளைச்சு விடுவார். அதே மாதிரி தான் இந்த வேர்டுல இருந்து தான் இந்த வேர்ல எல்லாம் என்ன செய்யணும்னா வருந்திருக்கணும். அதுதான் நாங்க விஷயம். அப்படி ஒரு வேர்டு இருக்குமாக இருந்தா அந்த வேர்டை நாங்க யாருக்குள்ள கொண்டு போகலாம்? verb 1. இவைகள் எல்லாம் verb 1. verb 1 கவனமாக இருக்க. இது வந்து verb 1க்குள்ள போகக்கூடிய உண்டு. சரியா? இவ்வளவுதான் இந்த, அதாவது இவ்வளவு சொல்லு இவ்வளவுக்குள்ளேயும் தான் முடிகிறாக்கள் வந்து, அதாவது யாராக இருப்பினம் சொல்லி சொன்னா வேர்பாக இருப்பினம். சரி, இப்ப இந்த வேர்பை எங்க யூஸ் பண்ணலாம், எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்ணலாம்? கடற்கடை ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேர் போட்டுட்டீங்க. ஒரு டூ, அதாவது டூ வருவாராக இருந்தா ஒரு சென்டென்ஸ்ல டூக்கு பிறகு டேஷ் விழுமாக இருந்தா பக்கத்தை வர வேண்டியவர் V1. மொடல் வேர்ப்ஸ் வருமாக இருந்தா பக்கத்தை வர வேண்டிய, நேற்று இந்த கதை கதைச்சுனான். மொடல் வேர்ப்ஸ் வரும்னு சொல்லி சொன்னா பக்கத்தை விழ வேண்டியவர் V1. வேற எந்தெந்த இடத்துல V1 யூஸ் பண்ணலாம்? ரைட், குட், ஜெர்மன் குட். விஷயம் அவ்வளவுதான். டோன்ட், டசன்ட், டிடன்ட். டென்ஸுக்குள்ள எடுத்து பாருங்க. இவனுக்கு பிறகு வரக்கூடிய வேர்ப் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா வேர்ப் 1 தான் சாரும். நான் verb 2 verb 3 இப்ப நான் கதைக்கே இல்லை. இதுக்குள்ள verb 2 verb 3 பெருசாக பார்க்கணும். verb தெரியுதான்னு தான் விஷயம். verb 1 அதே மாதிரி சிம்பிள் பிரசன்ட் டென்ஸோட ப்ளூரல், ப்ளூரலான ஆட்கள்னு சொல்லி சொன்னா we, you, they. இந்த மூணுக்கு பக்கத்தையும் வரக்கூடிய ஆட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா verb 1. இப்போ 1 2க்கு பக்கத்தை வந்திருக்க வேண்டியவர் verb 1. மாடல் verbsன்றது யார்? can, could, will, would, shall, should இப்படியான ஆட்களுக்கு பக்கத்தை வர வேண்டியவர் verb 1. don't, doesn't, didn't பக்கத்தை வர வேண்டியவர் verb 1. plural form present tense இந்த plural formக்கு பக்கத்தை வரக்கூடியவர் verb 1. சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோ. plural form சொல்றேன். சரிதானே? வடிவாக இருக்கணும். ஐக்கு பக்கத்தையும் verb 1 தான் வரும், இருக்கட்டும் அது. சரியா? ஆன்சர் போடுறாக்கள் குட், படிக்கிறீங்க தெரியுது. சரியா? ரைட். குறிச்சுக்கொண்டு வாங்க, எழுதிக்கொண்டு வாங்க. இப்ப கேள்வி செய்ய இப்ப இவ்வளவு யூஸ் பண்ணி தான் செய்ய போறோம். அடுத்தது அஜெக்டிவ். அஜெக்டிவ் அதாவது மீட்டிங் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னா 6:30 லிங்குக்கு ஜாயின் ஆகி கொள்ளணும். அடுத்ததுக்கா சரியா? 6:30 லிங்குக்கு ஜாயின் ஆகி கொள்ளணும். அடுத்தது யாருன்னு சொல்லி சொன்னா அஜெக்டிவ். இப்பதான் சொன்னேன். அதாவது ஒரு நவுன் டேஷுக்கு பிறகு இருக்கக்கூடியவர் யாராக இருக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு நவுனாக இருக்கணும். நவுனுக்கு சொன்னா அதே ரூல் தான். நவுனுக்கு என்ன சொன்னாருன்னு சொல்லி சொன்னா அஜெக்டிவ் வந்திருந்தாருன்னா பின்னாடி வர வேண்டியவர் நவுன் சொல்லி சொன்னார். இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன். நவுன் வந்திருக்காருன்னு சொல்லி சொன்னா முன்னாடி வர வேண்டியவர் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொல்லி சொன்னா அஜெக்டிவாக இருக்கணும். இது ஒரு ரூல். வேற என்ன ரூல் சொல்லி கொடுத்தேன் அஜெக்டிவ்க்கு? என்னென்ன வேர்ட்ஸ்ல முடிஞ்ச அஜெக்டிவ் அதை போடுங்க பார்க்கலாம். ஒரு வேர்ட் என்னென்ன வேர்ட்ஸ்ல முடிவடைஞ்சு இருந்தால் அதை நாங்க அஜெக்டிவ் கருதலாம்.